வணக்கம் நண்பர்களே. பாட்டாளி மக்கள் கட்சியில் தகப்பனுக்கும் மகனுக்கும் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இடையே நடக்கிற ஒரு கருத்து வேறுபாடு ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல் அது அவர்களுடைய உட்கட்சி விவகாரம் அல்ல. அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முயற்சிப்பவர்கள் என்பதால் அவர்களை பற்றிய விமர்சனம் அவசியமாகிறது. இப்போது அன்புமணி பாமகவிலிருந்து நீக்கப்பட்டால் பொதுக்குழு முடிவுப்படி, ஏனென்றால் பூம்புகார் பெண்கள் மாநாட்டுக்கு பிறகு பொதுக்குழு கூட்டுவதாக டாக்டர் ராமதாஸ் ஐயா அறிவித்திருக்கிறார். பொதுக்குழுவில் அன்புமணி நீக்கப்படுவதாக ஒருவேளை அன்புமணி நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டால், ஏன் இதை சொல்கிறேன் என்றால், நான் ஒரு பக்கெட்டு தண்ணியை எடுத்து தலையில் ஊற்றி தலைமுழுகி விட்டேன் அப்படின்னு ஒரு தனியார் சேனலுக்கு அவர் கொடுத்த நேர்காணலில் சொல்லியிருக்கிறார். யார்? அன்புமணியை தலைமுழுகி விட்டேன், ஒரு பக்கெட் தண்ணீரை தலையில் ஊற்றி தலைமுழுகி விட்டேன் என்று கூறுகிறார். ஆனால் இது ஒரு சடங்கு. ஆனால் கட்சிக்கு விதிகள் தான் பொருந்தும். விதிகளின்படி அன்புமணியை ஐயா ராமதாஸ் அவர்கள் கட்சியில் இருந்து நீக்கினால் அன்புமணியினுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லதா? அன்புமணி தனியாக வென்று விடுவாரா? தந்தையின் உதவி இல்லாமல் வென்று விடுவாரா? இதுதான் கேள்வி. இதில் ஒரு கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், 80களின் பிற்பகுதியில் இந்த வன்னியர்கள் நடத்திய போராட்டத்தை, தீவிரமான போராட்டத்தை, சாலை மறியல், அன்றைக்கு 4 வழிச்சாலைகள் இல்லாத நெடுஞ்சாலையில் மரங்களை வெட்டி போட்டு அவருக்காக, அது மரங்களை வெட்டியதை சரி என்றோ தவறென்றோ அதற்கு பின்னால் இருந்த காரணங்களுடைய நியாயங்களை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அன்று ஐயா ராமதாஸ் பின்னால் அணிவகுத்து நின்றவர்கள் பெரும்பாலானோர் இன்று அன்புமணி பக்கம் சென்று விட்டார்களா என்றால் அது இன்னும் கேள்விக்குறிதான். காரணம், பொதுக்குழுவில் மட்டுமே அது வெளிப்படும். ஆங்காங்கே பேசுபவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அன்புமணி ஆதரவாளர்கள், இல்லை இது ஐயா ராமதாஸ் ஆதரவாளர்கள் என்று நாம் பிரித்துவிட இயலாது. ஆனாலும் இறுதியாக நமக்குள் தோன்றுவது என்னவென்றால், டாக்டர் ராமதாஸ் சந்தர்ப்பவாதி. அவர் களச்சூழலுக்கு ஏற்ற முடிவெடுப்பவர் என்று அதை சற்று நளினமாக கூறுவார்கள். ஆனால் அவர் சந்தர்ப்பவாதி. தன்னுடைய அரசியல் பிழைப்பிற்காக என்னவெல்லாம் பேசினார் என்பது காலம் அறியும். அவருடைய தேர்தல் சமயத்தில் அவர் வெளியிடும் அறிக்கைகளையும், அவர் தேர்தல் சமயங்களில் கூட்டணி குறித்து அவர் எடுக்கிற முடிவுகளிலும் இதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த சாமர்த்தியம் அன்புமணியிடம் இருக்கிறதா? இதே சாமர்த்தியத்தோடு அவர் பாமகவை கொண்டு செல்வாரா? கேள்விக்குறிதான். இந்த கேள்விக்குறியோடு தான் இந்த பதிவை முடிக்கிறேன். மேலும் பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னுடைய பதிவு சேரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.